எல்லோருக்கும் வணக்கம். கைப்பிள்ளைய வம்புக்கு இழுக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புல்தடிக்கு பயில்வான் சிவனே அவன் பாட்டுக்கு 26,000க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு ஒரு கடுமையான சரிவு நம்மளுடைய மார்க்கெட்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் அமெரிக்கா செய்யற வேலை தான். அமெரிக்காவுடைய டெக்ஸ்டாக்ஸ் பற்றிய பயத்தினால அவங்களுடைய டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு, டெக்ஸ் இண்டெக்ஸ் நாஸ்டாக் இறங்கியிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க பயந்துட்டு காலையில வந்ததுல இருந்தே வீழ்ச்சி தான். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, திடீர்னு இந்த இடத்துல கரடி வந்து மிக கடும் சரிவு நம்ம மார்க்கெட்ல வந்தா என்ன ஆகுறது உங்களுக்கு தெரியாது இல்ல. நம்மளுடைய மார்க்கெட் வந்து மிகவும் அருமையா ஏறி வந்தாலும் ஸ்டாக்குகள் ஏறி வர மாட்டேங்கிறான். இண்டெக்ஸை மட்டும் தனியா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் பார்த்துருக்கேன், இண்டெக்ஸ் வேகமா இறங்கும் பொழுது டாப் கீர்ல எத்தனை கீர் இருக்கு? 5 கீர் கடன் வாங்கி, 6 கீர் 6வது கீரை கடன் வாங்கி இன்னும் வேகமா போ, முடிஞ்சா மலையிலிருந்து வண்டி கீழே பள்ளத்தாக்குல தள்ளி விடு அப்படின்ற மாதிரி ஏறாத மார்க்கெட் ஏறிய போது ஏறாத பங்குகள் மார்க்கெட் இறங்கும் போது தொபுக்கடின்னு விழுவான். நாங்க ஏற்கனவே 30-40% லாஸ்ல இருக்கோம் அப்படின்னா கேட்க மாட்டான். அதை கொண்டே 60-70-80 கொண்டே நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சில பங்குகள் இறங்கிடும். ஸோ சிவனேன்னு நம்ம வந்து புல்லட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம மேலே கொண்டு வந்து ஸ்கூட்டரை இடிச்சு நம்மளை உழுக்காட்டுன மாதிரி சிவனேன்னு இருந்த நிப்டியை வந்து இன்னைக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி விட்டதுக்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்காவிலிருந்து இன்னொரு மிகப்பெரிய தலை ஜெஃப் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அமேசான் கம்பெனியினுடைய ஃபவுண்டர் ஜெஃப் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் பெரிய தலை. கிட்டத்தட்ட 38 பில்லியன் அமெரிக்க டாலர் டைவர்ஸ்க்காகவே கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய பணம் தெரியுங்களா? போன வருஷத்துல நம்ம ஆளுக 100-150 கோடி மக்கள் சேர்ந்து நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் பாத்தீங்களா? அந்த டோட்டல் கூட்ஸ்னுடைய மொத்த வேல்யூவே 79 பில்லியன் அமெரிக்க டாலர் தான். அதுல சிங்கிள் ப்ரொடக்ஷன் தனி ஒருவனாக அதுல பாதி பணத்தை டைவர்ஸ்க்கே செட்டில் பண்ண கலங்காத நெஞ்சம் படைச்சவர் தான் இந்த ஜெஃப். இவரே என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில் ஏன்னா இவங்கெல்லாம் தொழிலதிபர்களாக இருக்காங்க, பிஸ்னஸ் பற்றி தெரியுது. அமெரிக்காவில் ரெசஷன் வந்தாலும் வந்துருமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எதுக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய பெரிய காரு, பெரிய வீடுகள், அந்த மாதிரி வில்லாக்கள், அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்குறதுனா எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கன்னு எதுக்குமே கலங்காத 38 பில்லியன் அமெரிக்க டாலர் டைவர்ஸ்க்காக செட்டில் பண்ணவரே கலங்கி போய் சொல்றாருன்னா, இந்த அமெரிக்காக்காரன் இனி நம்ம மார்க்கெட் மேல இருந்து கீழே விழுகுதுன்னா அதுக்கு நம்ம காரணம் இல்லைங்க, இந்த அமெரிக்கா தான் காரணமா இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம நிப்டி தடுமாற்றமா இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அமெரிக்க மார்க்கெட்டினுடைய சரிவு தான். ஸோ நம்ம மார்க்கெட்டை மிக முக்கியமான இடத்திலிருந்து சரி டபுள் டாப் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கு. டபுள் டாப்னு சொல்லிட்டு இன்னொரு 2-3 மாசத்துக்கு கீழே இறக்கி விட்டு ஒரு 2000 பாயிண்ட் இறக்கி விட்டானாவே நம்மளுக்கு அது வருத்தம் தான். ஸோ பல்வேறு ட்ரேடர்கள் இந்த மாதிரி நெருக்கடியான சமயங்களில் இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இந்த டெப்த்தை வந்து மறுபடியும் கீழே இறக்கி விட போறானா அல்லது மேலே ஏற்ற போறானா தெரியல, எதுக்கு ஹெட்ஜிங் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சில ட்ரேடர்கள் தங்களுடைய பொசிஷனை பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்டுகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் இறங்கினதுக்கு அப்புறமோ 2000 பாயிண்ட் இறங்கினதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வீக் ஆகுதா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் சொல்றோம் அப்படின்னு பல அனலிஸ்டுகள் சொல்லுவாங்க. அதுலேயே அப்புறம் நம்ம சம்பாரிச்சு வச்சதெல்லாம் கும்பா பாட்டு பாடிட்டு போயிடும். ஸோ சம்பாரிச்சு வச்சதை ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு தடவை ப்ராஃபிட்டுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்துடுச்சுன்னா அதை மறுபடியும் லாஸில் விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் இந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் ஹெட்ஜிங் மற்றும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜிகளை கண்டுபிடிச்சவங்க மிகப்பெரிய தலைங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு 5 குழந்தைகள் இருக்காங்க. அதுல மூத்தவர் தான் இவர் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர். இவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்கார். மற்றும் இவருடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கு. தம்பி, நீங்க பார்த்து உங்க அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று பேசலாம்ல, அல்லது உங்களை யாராவது பேட்டி எடுக்கும் போது உங்களை விடுவாங்களான்னு தெரியல. பட் பேட்டி எடுக்க வரும்போது ஓகே, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல சுமூகமான ட்ரேட் ஒப்பந்தம் போய்கிட்டு இருக்கு, அது நல்லபடியாக முடியும், ஏதாவது ஒரு நல்லதாக சொல்லிட்டு போங்க, கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க,
ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு 2 நாள் ஷேர் மார்க்கெட் லீவ். யார் என்னன்னு கெட்டது சொன்னாலும் சரி நல்லது சொன்னாலும் சரி, நீ அடுத்த 2 நாட்களுக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் இல்லை. அடடா, நம்ம ஏற்கனவே மார்க்கெட் மேலே வந்து ஒன்றும் லாபம் இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா 5 வருஷமாக போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டிருக்காரு. போஸ்ட் ஆஃபீஸில் சில ஸ்கீம் இருக்குது, 5 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம்னு அது கணக்கு போட்டு பார்க்கணும். அந்த அவங்க கொடுக்கக்கூடிய வட்டிக்கு எத்தனை வருஷத்தில் பணம் டபுள் ஆகுது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய போஸ்ட் ஆஃப் ஸ்கீமில் இருந்து அவர் ஒருத்தருக்கு பணம் வந்திருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காரு, இவர் கொண்டே ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு. 5 வருஷம் கூடி சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடேலியே வந்து ஒரே வாரத்தில் பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. எவ்வளோ வருத்தம் பாருங்க. சரி, நீ என்ன பண்ணுறது, எல்லாம் சரியாயிரும், ஏதாவது ஒரு கட்டத்தில் சரியாயிரும். இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இதுக்கு மேலேயாவது போய் ஏதாவது தப்பு பண்ணி லாஸ் பண்ணாமல், இதுக்கு தான் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த பேப்பர் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம மனசில் தோணுதுன்னா அதை ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணாமல் பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி செக் பண்ணுற மாதிரி. சரி, நீ என்ன பண்ணுறது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். இது வாழ்க்கையில் எல்லாரும் ஏதாவது ஒன்று இழக்கிறாங்க, அது மாதிரி ஒன்று கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இன்னொரு நண்பருக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ, அதில் 3 நாள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக 6000 ரூபா வந்திருக்கு ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே நாளில் 10,000 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்னம்பாங்க, டபுள் டாப் நடந்திருக்கும்பாங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஹையர் லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வரத்தானே செய்யும் அப்படிம்பாங்க. அல்லது மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா ஓகே, மார்க்கெட் வந்து தன்னுடைய ரெசிஸ்டன்ஸை தாண்டி நியூ பையிங் வந்துச்சு, அதனால் மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. உங்கள் பொசிஷனை கரண்ட் டைமில் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற ஹெட்ஜிங் போன்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது என்னன்றது யோசிச்சு பாருங்கள். இன்னொரு மிக முக்கியமான தகவல் நண்பர்களே, எனக்கு தெரியும், ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது என்ன ஞாபகம் இருக்குதுன்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் போன்றதெல்லாம் சிலதெல்லாம் 76 ரூபாய் 86 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, செபி வந்து இந்த இன்விட்ஸுக்கும் ரைட்ஸுக்கும் வந்து அதிகமான ஆக்சஸ் பப்ளிக் ஆக்சஸ் கிடைக்கணும், அதுக்குண்டான வழிவகைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில மீடியாக்களில் நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து 76லேருந்து 96 வரைக்கும்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தா. அதே சமயத்தில் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இன்பம் அப்படின்ற மாதிரி அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த சமயத்தில் வந்து குறைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சீசனை வச்சுக்கிட்டு 76 to 96ன்னு அந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்துருச்சு. இப்போ வந்து மறுபடியும் நீ மீடியாக்களில் இன்னொரு நியூஸ் நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ரைட்ஸ் இன்வெஸ்ட் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை எல்லாம் இண்டெக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன, அப்படி பண்ணாக்கா அதில் லிக்விடிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கவர்மெண்ட்டினுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டமும் ஒவ்வொரு பொருட்களினுடைய மார்க்கெட் அந்த சந்தையை மாற்றி அமைக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட் கூட அந்த ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாய் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதுக்குண்டான மார்க்கெட்டில் சந்தையில் பாதிப்பு வருது பார்த்தீங்களா, மாற்றங்கள் வரும். அது மாதிரி தான். ஸோ இந்த ரைட்ஸுக்கும் இன்வெஸ்ட்ஸுக்கும் இன்னொரு மாற்றம், பாசிட்டிவ் சைடு வந்துட்டால் பரவாயில்ல, நெகட்டிவ் சைடு வந்தாலும் கவலை இல்லை அப்படின்றதான் பல ட்ரேடர்களோட எண்ணம். ஏன்னா அது குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு என்பது கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே இறங்குச்சுன்னா டிவிடெண்ட் ஈல்டு என்பது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ ஏதோ ஒரு மாற்றங்கள் அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்துச்சுன்னா மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த ரைட்ஸ் இன்விட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பங்கு, இதுக்கு முன்னாடி இந்த பங்கு இந்த 2025 2 முறை ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருந்தது. அந்த 2 முறையும் தன்னுடைய லோ பக்கத்தில் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இப்போ 3வது முறையாக இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இவன் இங்கிருந்து ஒரு 1600 ரூபாய் ஏறி பழைய ஹை போகுமா, அல்லது இன்னொரு 2000 ரூபாய் இறங்கி தன்னுடைய பழைய லோக்கு வருமா? மிக சுவாரஸ்யமான இடத்துல வந்து நின்றுருக்கு இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி. மிகவும் வேகமாக விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அடுத்த சில மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது 7600 இல்லது 4000 நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று இருக்குது. அதாவது சமீபத்தில் ஜுவல்லரி கம்பெனியில் சில ஷேர்ஸ் நல்லா எகிர்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் சில ஷேர்ஸ் ஒன்றும் பெருசாக ஏறல, ஏமாற்றமாக இருந்தது. மிகப்பெரிய கம்பெனி இந்த டைட்டனுடைய பங்கு மிகவும் ஆச்சரியகரமான வகையில் இந்த 2025 இறங்குவதும் ஏறுவதும் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது.
ஆனால் இந்த முறை என்ன ஆயிருக்குன்னா புதிய உச்சத்தை நோக்கி போகுமா? அதாவது இந்த பங்கினுடைய விலை என்பது இருக்கிறதுலே தற்போது உச்சத்தில் இருக்கு, சமீபத்தினுடைய உச்சத்தில் இருக்கு. அப்ப இந்த உச்சத்துக்கு மேல இன்னும் நல்லா மேல் நோக்கி போய் இந்த 5000 அல்லது 10,000 போன்ற நம்பர்கள்ல ரவுண்டு ஃபிகர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புதிய உச்சங்களை நோக்கி போக போகிறதா, அல்லது பழையபடி கீழே இறங்கி தன்னுடைய லோவுக்கே வரப்போகுதா அப்படின்றது தெரியல. ஸோ சுவாரஸ்யமான பங்குகளில் இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு இருக்கு. எதுவுமே ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், அதே மாதிரி எதுவுமே கீழே இறங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் ஒன்றுக்கும் தெரியாது. அப்படின்ற வகையில் இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு மிகவும் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பங்கினுடைய வேகமாக, அதாவது இறங்குறதாகட்டும் ஏறுறதாகட்டும், எந்த ஒரு கட்டத்திலையுமே கடந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப விரைவாக அந்த வேலையை பண்ணியிருக்கான். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயெல்லாம் சொல்லி முடிச்சு ரிசல்ட்டை சொல்லிடுறான். அது மாதிரி இந்த முறை ஏதாவது செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி பல ட்ரேடர்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களே, நம்ம யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்காவோட பேசிக்கிட்டு இருக்கோம், ஆஸ்திரேலியாவோட எல்லாம் முடிஞ்சுது, இன்னும் எத்தனையோ நாடுகளோட பண்ணிக்கிட்டு இருக்கல. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி அது ஒரு புது ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. எப்படியே நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா, யாருமே யாருக்குமே வரி கட்ட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டா அதுவும் நல்லா தான் இருக்கும் இல்லையா? இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது இங்கே லோக்கலில் விற்றா நம்மளுக்கு விலை கம்மியாக தான் போகும். இதுவே எக்ஸ்போர்ட்டில் போய் விற்றா இப்படியும் கூட பிரச்சனை வரலாம். இருக்கிறவங்க பூரா நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணுறேன்ட்டு போயிட்டா அப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறது, பல பொருட்களுடைய விலை ஏறி போகும். அந்த பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன், எல்லாம் நேராக சைனா போயிடுறானு. அங்கே போய் நின்றுட்டு நாங்கள் சைனாவில் எங்கள் டீம் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்குங்க. ஏன் உங்கள் டீமை இந்த இந்தியாவிலேயே போட்டு இந்தியாவில் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வாங்கி விற்று ஆகாதா? என்பதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ரொம்பவுமே விவரமாக இருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, டேய் நீ ரொம்ப விவரமாக இருக்க, நீ ஓவராக பண்ணுற, எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி. வாரன் பஃபெட் அவர்கள் அந்த காலத்திலிருந்தே அவர் ரொம்ப விவரமாக யாரெல்லாம் விற்று அல்லது ரொம்ப சல்லிசான விலைக்கு நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் பொழுது போய் வாங்கி வச்சுக்குவார். மற்ற நேரத்துல எல்லாம் வந்து எல்லா ஸ்டாக்குகளையும் விற்றுட்டு கையில் கேஷாக வச்சுக்கிட்டு இருப்பார். அப்படித்தான் மிகப்பெரிய அளவில் கேஷ் வச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு டெக் கம்பெனிஸில் கொஞ்சம் முதலீடு பண்ணார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த டெக் கம்பெனியினுடைய ப்ரைஸ் என்பது உச்சத்தில் இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ என்பது ப்ரைஸில் பார்க்க முடியாது, அது வேறு மாதிரி ஃபண்டமெண்டலுடைய ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதனுடைய வேல்யூ என்பது. ஸோ இத்தனை நாள் ரொம்பமா விவரமாக இருந்து அவருடைய இன்னிங்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அவருடைய இன்னிங்ஸில் வந்து பேடிஎம்மில் கூட அவர் எடுத்த முடிவுக்கு அப்புறம் பேடிஎம் மேலே தான் போச்சு. பேடிஎம் இதே மாதிரி வித்துட்டு போயிட்டாப்ல. கடைசியில் அவர் வித்தது ரேட்டை விட பயங்கரமாக எகிரி போயிடுச்சு பேடிஎம். ஸோ இப்போ உலகாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, என்ன தொடர்ந்து கையில் பணத்தோடையே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி வருட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் 4-5 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிஃப்டியே 18,000 வருட்டுன்னு பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2-3 வருஷம் ஆகி அது இன்னும் வந்து சேரல. அல்லது வாரன் பஃபெட் அவர்கள் மாதிரி உள்ள இறங்க ஆரம்பிக்கணுமா அப்படின்றது இப்போதான் இந்த கொஸ்டின் தான் உலக அளவில் இருக்கு. டேய் நாங்கள் ஏற்கனவே போட்ட பணம் ஒருத்தங்க கூட இன்னும் லாபத்தில் வராமல் இருக்கா அப்படின்ற கவலை தான் நம்மளுக்கு. நண்பர்களே, ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது மிகவும் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த பங்கு ஏபிபி இந்தியா ஷேர் ப்ரைஸ். இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்கள் ஆகட்டும், அதாவது விலை கீழே வந்து விழுந்தா எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் ஆகட்டும், அல்லது ஏதாவது ஸ்விங் ட்ரேடர்ஸ் நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதாகட்டும், அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேன்றானுங்களா? என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது இந்த ஏபிபி ஷேரில் தெரியல. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரே ரேட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான் பாவம். இதுக்கு என்னைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. நண்பர்களே, நம்ம இப்போ எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். போட்டியான உலகம் ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிட்டு இந்த நேரத்தில் எலான் மஸ்க் அவர்கள் சொல்கிறாரு, அட எதிர்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம்னு ஒன்று அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. எதுக்கு நீ பணம் சம்பாதிக்கணும்? வீடு கட்டணும், வாசம் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அத்தனையை பண்ணணும், இத்தனையை பண்ணணும், நீ பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே எதிர்காலத்தில் அப்படி தேவைங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்? இப்போ வீடு தானே கட்டணும். உனக்கு ஒரு 2 ரோபோட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரோபோட் வந்து உனக்கு வீடை கட்டி கொடுத்துருது. வீடு கட்டுற செங்கல் வேணுமா? அதையும் போய் ரோபோட்டை எடுத்துகிட்டு வந்துடுது, அல்ல தூக்கிட்டு வந்து ஏதாவது ஒன்று அப்படி ஆயிடுதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எப்படி இருக்குன்னா,
ஒரு தடவை 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1000 வர ஆரம்பிச்சிது. உடனே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி என்னை நீ கட்டின பாவத்துக்கு உனக்கு ஒரு 500, இந்த குழந்தைகளுக்கு ஒரு 500, உங்கள் அம்மாவுக்கு ஒரு 500, அதுக்கு 200 அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி. முதல்ல கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், பட் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த மணியே இல்லாமல் போயிடும் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றதெல்லாம் வரவே வராது. நண்பர்களே, சில முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷனுடைய அப்டேட்டு, அதாவது இந்த கேம்ஸ் வந்து ஸ்பிளிட் அப்படின்றது பண்ணுறாங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் எப்போ, அதனுடைய எக்ஸ் டேட் எப்போ அப்படின்னா 5 டிசம்பர் 2025. தற்போதைக்கு இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு வருடமாகவே ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் அப்படின்ற பங்கு அதனுடைய ஸ்பிளிட்டும் இருக்கு. அதனுடைய எக்ஸ் டேட் என்பது 12 டிசம்பர். இது பழைய செய்தி தான். HDFC AMCனுடைய போனஸ் கொடுக்கக்கூடியது 1:1 போனஸ். ஆனால் இதனுடைய எக்ஸ் டேட் 26 நவம்பர் என்பது ஒரு அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக இன்னைக்கு செய்தியில் ஆட் பண்ணியிருக்கு. யார் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, நான் டிவிடெண்ட் அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு ₹1,00,000 கொண்ட பங்கு MRF அவங்க வந்து ₹3 ஒரு டிவிடெண்டாக இன்ட்ரிம் டிவிடெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய எக்ஸ் டேட் என்பது முதல்லயே இது பண்ணியிருந்தது. இன்னைக்கு அதனுடைய எக்ஸ் டேட் என்பது 21 நவம்பர். ₹3. இதுக்கு முன்னாடியே யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இந்த பங்குக்கு இப்போதைக்கு கிடைக்க போகுது டிவிடெண்ட் வழியாக என்பது வெறும் ₹3. அதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க, அது ₹1,52,000 ஷேரு, அது எங்கேங்க ஏறப்போது இறங்க போகுதுலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது எத்தனை ரூபாய் ஷேராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி என்பது பர்சன்டேஜில் தான் பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஒரு வருஷத்தில் இது என்ன பண்ணியிருக்குன்னா 1,32,000 1 லட்சமாக கீழே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 30% இறங்கியிருக்கா. மறுபடியும் 1 லட்சத்திலிருந்து 1,57,000 மேலந்திருக்குன்னா மறுபடியும் கீழே இருந்து 50% இருக்கா. ஸோ வாலட்டிலிட்டி என்பது அது 10 பைசா ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ₹1,00,000 இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நானாக இருந்தேன்னா இது போன்ற பங்குகளெல்லாம் போய் தொடமாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய முறை ஏவரேஜ் பண்ணி தான், மேனேஜ் பண்ணி தான், அதாவது ஒரு ப்ரைஸ் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்கும், எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம நேரம் எடுத்ததுக்கப்புறம் அது கீழே போயிடுன்னு வச்சுங்க, அதை மேனேஜ் பண்ணி மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு வரும். ஒவ்வொரு பாயிண்ட்டை பாருங்க, இப்படி இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி ஏறும்னு நினச்சி எடுக்கிறோம், அது இறங்கி போகுது. மறுபடியும் இந்த இறங்கின ஒரு சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. மறுபடியும் யாராவது ஒருத்தர் ஏவரேஜ் பண்ணுறான்னு வச்சுங்க, அது மேலேயோ கீழே போகும், கீழே போகுதுன்னு வச்சுங்க, மறுபடியும் இந்த இடத்துல இந்த எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அது கீழே போகிறக்குதோ மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் ஏவரேஜ் பண்ணதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி பெரிய சைஸ் பெரிய டிக்கெட் கம்பெனியெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நண்பர்களே, இந்த அசோகா பில்ட்கான் அப்படின்ற பங்கு தற்சமயம் அதனுடைய லோ கிட்ட 1 இயர் லோ பிரைஸில் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த 2025 மட்டும் அவன் ஒரு 3 ரவுண்ட் என்பது போயிட்டு வந்துட்டான். இன்னும் 1.5 மாதம் பாக்கி இருக்கு இந்த வருஷம் முடியிருக்கு. இப்படி அவன் கரெக்டாக லோ ப்ரைஸில் இருக்கும் பொழுது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சப்சிடரி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில ஸ்டேக்ஸ் எல்லாம் விற்க போறாங்க, அதனுடைய கம்ப்ளீஷன் டேட் என்பது பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, அது வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில செய்திகள்லாம் பார்ப்பேன். ஒரு பங்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் விலையை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷேர் ப்ரைஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பங்கை வித்துட்டு வெளியே வர்றாங்கன்னா அதுலேருந்து பணம் வருது அப்படின்ற சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நிறைய பேர் பாவம் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றத வாங்கின பிறகு கொஞ்சம் புஷ்ஷுன்னு போயிடுச்சுங்க, அந்த பங்கு மேலே வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க. அப்பப்போ இந்த பங்குக்கு வந்து ஏதாவது ஒரு செய்திகள் என்பது வந்துட்டு இருக்கும். அப்படித்தான் இப்போ ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சும்மா எங்களையே நோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது அறிவிப்பு கொடுக்கணுன்னு இருந்தால் அது எங்களுக்கு தெரியும், இல்லை எங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்க்ளோஷர்ஸ் பண்ணணும், நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஏதாவது ஒரு தகவல்கள் வரும்பொழுது அதில் ப்ரைஸ் சென்சிட்டிவ் ஆகுவோ அல்லது என்ன ஒரு ஜென்ரல் அப்டேட் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபைல் பண்ணுவோன்றது எங்களுக்கு தெரியும்ல, எவனோர்த்த எழுதிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க, ஈக்விட்டி ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி கிடையாதுங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா நாங்கள் கொடுப்போம்ல. ஸோ எது எப்படியோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த 2 days மூவிங் ஆவரேஜை வலுவாகி ஸ்ட்ரென்த் ஆகி அவன் சந்திச்சதே கிடையாது.
1500 ரூபாய்க்கு விழுந்தவன் கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து டச் பண்ணிட்டு இருக்கான். இது ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குமா இல்லை புஷ்ஷுன்னு கீழே போயிடுமா அல்லது புஷ்ஷுன்னு மேலே வருமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.